உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளில் நான் பார்க்குற ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று இரும்பு சத்து குறைவு, இன்னொன்று புரதச்சத்து குறைவு. நான் 14-15 வயது இருக்க மாணாக்கர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் புரதம். நீங்கள் சாப்பிட்ற உணவில் 50 கிராம் புரோட்டீன் வருமான்ட்டு நிறைய நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்றவங்களில் பல பேருக்கு புரதம் கிடைக்காது. சார், அதுக்காக தான் நான் போய் ஜிம்மில் பெரிய டப்பாவில் புரோட்டீன் பவுடர் கொடுக்குறான், கருப்பு கலரில் டப்பாவாக இருக்குது, அதை வாங்கி பாலில் கலந்து அப்படி கை காலெல்லாம் 6 பேக் வச்சு பாகுபலி பார்ட் 3க்கு தயாராகிறேன்னு சொன்னீங்கன்னா அது முட்டாத்தனம். புரதத்தை நம்ம உணவுகள்லேருந்து தேடணும். நம்ம உணவுகளில் நிறைய புரதம் உள்ள உணவுகள் இருக்குது. நிலக்கடலை புரதம், சோயா புரதம், வெள்ளை கொண்டை கடலை புரதம், புலால் சாப்பிட்றவங்களில் மீன், முட்டை, கோழி புரதம். ஸோ புரதம் ஒரு நாளைக்கு நம்ம பர் டே உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவல் கிராம்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ். நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கிற இரும்பு லிவர் நல்லா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் புரோட்டீன் நல்லா இருந்தால் தான், அந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைச்சாதான் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அப்போ புரோட்டீன் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க. காலை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் என்ன சாப்பிடுவோம் சாதாரணமாக? இட்லி, தோசை, பூரி, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க. இந்த இட்லி, தோசை, பூரி, மசால் தோசை, பொங்கல், வடை எல்லாம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போதும். மீதி 4 நாள் சார் அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? பட்டினியாக கிடக்க சொல்கிறீங்கன்னா பட்டினியாக கிடக்க சொல்லலை. மீதி 4 நாள் நல்ல பெரிய கப்பு நிறைய சுண்டல், மூதி, அதுக்கப்புறம் வேணும்னா சிகப்பரிசி அவல், அந்த அவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 முட்டை. சார் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர், தோஃபு, சோயா சுண்டல், இப்படி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். என்னெல்லாம் சொன்னேன்? சுண்டல், அவல், பழச்சாறு, சூப்பு, காய்கறி துண்டு, இது 3 நாள் இருக்கணும். சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்காதீங்க, இதுதான் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு புரதச்சத்து நிறைந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும்.